வீட்டுக்கு நம்ம செக்யூரிட்டியாக கேமரா, நல்ல லாக்கு சிஸ்டம் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்புக்கு பாதுகாப்பு என்னங்க? நிறைய விஷயத்தில் இருக்குங்க. உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்ற காய்கறியாக எடுத்துக்கோங்களேன். முதல்ல நம்ம பார்க்குறது ரிச் கார்ட் அப்படிங்கிறது, அதாவது பீர்க்கங்காய். அந்த பீர்க்கங்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. அடுத்தது ஸ்னேக் கார்ட், அதாவது புடலங்காய். புடலங்காயில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி நிறைய இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரணங்களை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் அதனுடைய நம்ம கிருமிகளை அழிக்கிற தன்மையும் அந்த புடலங்காயில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐவி கார்ட், அதாவது கோவக்காய். கோவக்காயில் கொழுப்பு சத்துக்களை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. கொழுப்புகளை உருவாக்காத அணுக்களை உருவாக்குற தன்மை நமக்கு கோவக்காயில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஷ்கார்ட், அதாவது வெண்பூசணி. வெண்பூசணியில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. அந்த வெண்பூசணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல விட்டமின் ஏ, சி, இ, இது ஜிங்க், இதெல்லாமே நமக்கு அது கொடுக்கும். அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்களுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ பம்கின், அதாவது மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மஞ்சள் பூசணி நம்ம உடம்புல பீட்டா கரோட்டின் நிறைய உண்டாக்குறது. இந்த மஞ்சள் பூசணி எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புல புற்றுநோய் கிருமிகள் உருவாகாமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக நான் இதில் வரிசையில் சொல்ல போகிறது பிட்டகார்ட், அதாவது பாகற்காய். பாகற்காய் எல்லாருக்குமே கசப்பு தன்மையோட அந்த பாகற்காய் சமைக்கும் போது அதில் கொஞ்சம் சர்க்கரையோ வெல்லமோ போட்டு சமைப்பாங்க. தயவு செஞ்சு அப்படி சமைக்காதீங்க. அதனுடைய டேஸ்ட் என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கிறதுக்கு பழகுங்க. பாகற்காயில் நம்மளுடைய உடம்புல சர்க்கரை அளவையும் இன்சுலின் அளவையும் சமன்படுத்தக்கூடிய தன்மை பாகற்காயில் நிறைய இருக்குது. சரி, இப்படி கார்டுன்னு சொல்லி இந்த காய்கறிகள் அத்தனையும் நம்மளுடைய உடம்பை பாதுகாக்குதே. அந்த மாதிரி ஆசனங்களில் என்ன இருக்குது? பிரமாதமான ஆசனம் 5 ஆசனம் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்பர் 1 துவிபாத உட்டாசனம், நம்மளுடைய வயிற்றுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கும். தனுராசனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் அளவை சரி பண்ணி டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வைக்கும். அடுத்தது 3வது நௌகாசனா, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸை வெளியில் தள்ளும். பவன முக்தாசனா, அசிடிட்டி வராமல் பார்த்துக்கும். லாஸ்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆசனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்மாசனா, நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் எல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சி நம்ம பாடியை ரிலாக்ஸ்டாக வைக்கிறது பத்மாசனா. எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஆசனா கடைசியாக ஒன்று இருக்குது, சாந்தி ஆசனா, ஷவாசனா, படுத்து தூங்குறது.